ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமி வந்துட்டு ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டெத் நோட்டை தான் பார்க்க போறோம். இது ஒரு ஆரர் அனிமி. என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் ஒரே ஒரு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த அனிமில மொத்தம் 37 எபிசோட்ஸ் ஒரு சீசன் இருக்கு. நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதை பற்றி தான் நான் இந்த அனிமி எக்ஸ்பிளைன் பண்றதா இல்லை ட்ராப் அவுட் பண்றதான்னு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நான் மொத்த சீசனையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட பார்க்குறேன். அப்படியே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ வளவலன்னு பேசாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெத் நோட் சீசன் 1 எபிசோட் 1. இப்போ எபிசோடோட ஸ்டார்டிங்ல வந்துட்டு நரகத்தை கட்டுறாங்க. நரகத்துல ரியோக்குன்ற ஒரு சினிகாமி இருக்கு. இதுதான் முக்கியமான சினிகாமி. அதாவது இந்த சித்திர புத்தகம்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம இதுல இந்த பேர் எழுதின உடனே அவர் தான் அந்த கணக்கெல்லாம் போடுவார். அந்த மாதிரின்னு கூட இதை வச்சுக்கலாம். அங்க வந்துட்டு இந்த சினிகாமிஸ் எல்லாம் ஏதோ ஒரு கேம் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நீயும் வரையா ரியோக்குன்னு அந்த சினிகாமி கேக்குது. இதோ வந்துட்டு அப்படின்னு ரியோக்கு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது நியூஸ்ல வந்துட்டு இப்படி கொலை நடந்துகிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. எப்ப பாரு டெய்லி கொலைன்னு இதை கேட்டு கேட்டு எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ புலம்புறான் மனசுக்குள்ள. அந்த பக்கம் சினிகாமி இது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோ கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கான். அப்படியே மேல இருந்து டெத் நோட்டுன்னு ஒரு புக்கு விழுகுது. அதை நம்ம ஹீரோ கவனிக்கிறான். அப்படியே கிளாஸ் முடியுது. கிளாஸ் முடிஞ்சோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த புக் இருக்கிற இடத்த தேடி போறான். போய் அந்த நோட்டையும் எடுத்து பாக்குறான். அதுல டெத் நோட்டுன்னு போட்டிருக்கு. என்ன பேரே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரிச்சு பார்த்தோன்னே எப்படி இதை யூஸ் பண்றதுன்னு அதுல போட்டிருக்கு. அது பேர் எழுதுனா சித்துருவாங்களா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு அந்த நோட்டை அதே இடத்துல வச்சுட்டு போறான். அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு நினைக்கிறான், நான் எதுக்காக இப்ப இந்த நோட்டை எடுத்தேன்னு எனக்கு இன்னும் தெரியல அப்படின்னு பார்த்தா அந்த நோட்டை எடுத்து நம்ம ஹீரோ பேக்ல வச்சிருக்கான். இப்போ ஹீரோ வந்துட்டு அதை படிக்கிறான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, இப்போ அந்த நோட்டில் நம்ம யாரோட பேர் எழுத போகிறோமோ அவங்க ஃபேஸ் ஞாபகம் இருந்தால் போதும். அதை வச்சு நம்ம எழுதுனா அவங்க மட்டும் தான் சாவாங்க. அந்த பேரில் 2 பேர் 3 பேர் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அடுத்த 40 செகண்ட்குள்ள அவங்க எப்படி சாகணும்னு எழுதணும். அப்படி எழுதலாட்டி அவங்க நார்மலாக ஹார்ட் அட்டாக் வந்து தான் சாவாங்க அப்படின்னு அதில் போட்டிருக்கு. இதில் போட்டிருக்க பார்த்தா நம்ம வந்துட்டு எழுதுனா அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாகவும் கொள்ளலாம் நார்மலாகவும் கொள்ளலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு உட்காந்துடுறான். சரி நம்ம யார் பேரையாவது எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காடுறான். உட்காந்து எழுத போகும்போது இதில் யார் பேரையாவது எழுதி அவங்க இறந்துட்டாங்கன்னா அப்படின்னு இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. எழுதி பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு எழுத பார்க்குறான். அப்படியே நியூஸ்ல பார்த்தா ஒரு தீவிரவாதி வந்துட்டு ஹைஜாக் பண்ணிருக்கான் அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. அந்த தீவிரவாதியோட போட்டோவை நேம் போறாங்க. நம்ம ஹீரோவும் அதை எழுதி இப்ப பார்ப்போம் 40 செகண்ட்ல ஹார்ட் அட்டாக், இது உண்மையா பொய்யான்னு இப்ப தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எனக்கு தான் தெரியுமே 40 செகண்ட் ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டிவி வந்து போகும்போது என்னாச்சு எல்லாரும் வெளியில வராங்க அப்படின்னு நியூஸ்ல கத்துறாங்க. ஹீரோவும் அதிர்ச்சியா பாக்குறான். பார்த்தா நியூஸ்ல வந்துட்டு உள்ள ஹார்ட் அட்டாக்ல வந்துட்டு அந்த தீவிரவாதி இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோ சாக்குறான். இது எப்படி, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது ஏதாவது யதார்த்தமா நடந்திருக்கும் அப்படின்னு கத்துறான். அப்ப அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க. மணி 6 ஆயிடுச்சு, நீ இன்னும் டியூஷனுக்கு கிளம்பல அப்படின்னு கேட்டோன்னே இந்த கிளம்பிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். இது உண்மையா இருந்தா இன்னொரு தப்பு செய்யறவங்க நான் கொல்லணும், அப்பதான் இதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்படியே டியூஷன்ல நம்ம ஹீரோ உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் 2000 ரூபாய் கேட்டுட்டு இருக்கான் பக்கத்துல இருக்கவங்கிட்ட. அவங்ககிட்ட காசு இல்லைன்னு சொன்னோன்னே நான் பேசாம இவனை கொண்டுவா அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அவனை மாதிரி முட்டா பசங்க இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாதது ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே ஹீரோ டியூஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது இங்க இருக்கிற எல்லாரையும் கொண்டு இந்த பூமியை நம்ம சுத்தப்படுத்தி ஆகணும் போலயே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க பார்த்தா ஒரு பொண்ணை எல்லாரும் வழி மறைச்சு வம்பிழுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சாஃப்ட்ல போயிடறான். பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறானுங்க. அந்த பொண்ணு வந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறா. நம்ம இரவு பேர் எழுதிட்டு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றான். அந்த பொண்ணு தப்பிச்சு ஓட பாக்குறா. அப்ப வந்துட்டு பைக் எடுத்துட்டு துரத்துறான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது லாரி வந்து அவனை அடிச்சு தூக்கிறது. நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு என்ன அப்ப இந்த நோட்டு உண்மையா அப்படின்ற பாக்குறான். இதோட 5 நாள் ஆச்சு, நான் இப்போ போய் தான் ஆகணும் அப்படின்னு ரியோக்கு சொல்றான். என்னது போறியா, எங்க போற அப்படின்னு அந்த மத்த சினிகாமி எல்லாம் கேக்குறாங்க. நான் என்னோட டெத் நோட்டை கீழே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியோக்கு சொல்றான். இது ஒண்ணு புதுசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த 2 சினிகாமியும் சொல்லுறாங்க. சரி நீ அந்த டெத் நோட்டை எங்க போட்ட அப்படின்னு கேட்டோன்னே அது மனிதர்கள் வாழும் பூமி இல்லை அப்படின்னு நம்ம ரியோக்கு சொல்றான். அப்படியே பூமிக்கு வந்துட்டு நம்ம ரியோக்கு கிளம்பிடுறான். அப்படியே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே என்ன சீக்கிரமா வந்துட்டு சரி உன்னோட ரேங்க் கார்டை கூட அப்படின்னு கேட்டோன்னே இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரேங்க் கார்டை கொடுத்துட்டு சரி நான் படிக்க போறேன் என்ன தொலை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடறான். அப்படியே நம்ம ஹீரோ வந்துட்டு ரூம்குள்ள போயிட்டு கதவை தாப்பா போட்டுட்டு லைட்டை போட்டு எனக்கு தேவையான பொருள் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட் எடுத்து பார்க்கறான். அப்படியே அந்த நோட்டை பார்த்தா நிறைய பேர் எழுதிருக்கு. அந்த பேரெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ரியோக்கு வந்துட்டு உனக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ரியோக்கு பார்த்து நம்ம ஹீரோ பயந்து கத்துறான். அப்படியே நம்ம சினிகாமி சொல்றது என்னை பார்த்து எதுக்காக பயப்படுறேன், நான் தான் சினிகாமியை சேர்ந்த ரியோக்கு. இப்போ அந்த நோட்டு சாதாரண நோட்டு இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த நோட்டு என்னோடது தான் அப்படின்னு அந்த சினிகாமி சொல்லுது. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சினிகாமியா நீ வருவேன்னு எனக்கு தெரியும், நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் இதுக்கு முன்னாடி இதை நம்பவே இல்லை, சினிகாமியும் எதுவும் பொய்ன்னு தான் நினைச்சேன், ஆனா இப்ப என் கண்ணு முன்னாடி ஒரு சினிகாமி நிக்குது. அதுக்கு நம்ம ரியோக்கு சொல்றான் நீ என்னை ஆச்சரியப்படுத்திட்ட, இதுக்கு முன்னாடி நான் நிறைய தாட்டி வந்துட்டு இந்த டெத் நோட்டை வந்துட்டு நான் பூமியில போட்டிருக்கேன், நான் எல்லாரும் பயந்துட்டு இந்த நோட்டை எடுக்கவே பயப்படுவாங்க, ஆனா நீ இவ்வளவு பேர் எழுதியிருக்க அப்படின்னு அந்த ரியோக்கு சொல்றான். ஆல்ரெடி இந்த நோட்டை ஒரு சினிகாமி விட்டுன்னு எனக்கு தெரியும், இப்ப நீ என்ன பண்ண போற, என்னை கொல்ல போறியா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன் இந்த மனிதர்கள்லாம் எங்களை பத்தி இப்படி நினைக்கிறீங்க,
இந்த நோட்டை நான் பூமியில் போட்டப்போ எனக்கு தெரியும் இந்த நோட்டை நீ தொட்டதுக்கப்புறம் இந்த நோட்டு உன்னோடது நான் அவடைய ஒன்றுமே செய்ய போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறான். என்னது இந்த நோட்டு என்னோடது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒரு வேளை உனக்கு இந்த நோட்டு வேணானா நீ வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுக்கலாம், ஆனால் அப்போ உனக்கு இந்த நோட்டை பற்றின மெமரிஸ் எல்லாமே டெலீட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறான். சரி இதனால எனக்கு நான் யூஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். கண்டிப்பாக இருக்கு. இந்த நோட்டை யூஸ் பண்ணால் பயமும் வேதனை எல்லாமே தான் இருக்கு. இந்த நோட்டை யூஸ் பண்ணனால உனக்கு சொர்க்கமோ நரகமோ எதுவுமே கிடைக்காது. நீ சாகு போகும்போது உன்னோட பேரை நான் இந்த நோட்டில் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சினிகாமி சொல்லுது. இப்படி சொல்லிட்டு சினிகாமி சிரிக்குது. உடனே அவங்க அம்மா வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி பயப்படாம நீ போய் கதவை தர அப்படின்னு சினிகாமி சொல்லுது. நம்ம ஹீரோ கதவை தந்தோடனே பக்கத்து வீட்டில் ஆப்பிள் கொடுத்தாங்க. இந்தா நீ இதை சாப்பிடு அப்படின்னு ஹீரோட அம்மா சொல்றாங்க. என்ன சினிகாமி வந்துட்டு அம்மா கண்ணுக்கு தெரியலையா இது எப்படி அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அப்படி நினைச்சிட்டு கதவை முன்னோடனே நம்ம சினிகாமி சொல்லுது. இந்த நோட்டை தொடுறவங்களால மட்டும்தான் என்னை பார்க்க முடியும். இப்போ இந்த நோட்டை தொட்டனால தான் நீ என்னை பார்க்குற, என் குரலையும் கேட்குற. இந்த நோட்டு மூலமாக தான் நம்ம பாண்டிங் இருக்கு. இந்த நோட்டு என்னோடது. இதை தொட்டனால தான் நீ என்னை பார்க்குற. இதை வேற யாராவது தொட்டாங்கனாலும் என்னை பார்க்க முடியும். சரி நீ எதுக்காக என்ன தேர்ந்தெடுத்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நான் ஒன்று உன்னை தேர்ந்தெடுக்கல. அந்த புக்கு உன்கிட்ட விழுந்திருக்க, அதை நீ எடுத்திருக்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் இங்கிலீஷில் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த உலகத்தில் வந்துட்டு இங்கிலீஷ் தான் ஃபேமஸான மொழின்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு இங்கிலீஷில் எழுதி போட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தரோட உயிரை எடுக்கிற நோட்டை நீ கீழே போட்டிருக்க, தெரியாம போட்டேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான். எனக்கு போர் அடிச்சதுனால தான் நான் கீழே போட்டேன் அப்படின்னு நம்ம ரியோக்கு சொல்றான். என்னது போர் அடிச்சனால போட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சினிகாமிஸோட உலகத்துல நேரம் ரொம்ப அதிகமா இருக்கும். எங்களால் அங்கே சூதாடவும் சும்மா உட்காந்து பேசவும் மட்டும்தான் முடியும். அந்த டெத் நோட்டில் எங்களோட பேர் எழுதுனா கூட அது ஒர்க் ஆகாது. அதனால தான் நான் அந்த நோட்டை கீழே போட்டேன். ஆனால் நீ என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்திட்ட. ஏன்னா கிடைச்ச 5 நாளில் நீ இவ்வளோ பேர் எழுதியிருக்க. முக்கியமாக இந்த ஒருத்தன் ட்ரக்கில் அடிபட்டு செத்தானே, அதுதான் எனக்கு ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னு சொன்னி. எனக்கு அந்த டெத் நோட்டில் பிடிச்சதே அதுதான். நம்ம எப்படி சாகணும்னு எழுதுறோமோ அதே மாதிரி சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த உலகத்தில் இருக்க எல்லா கெட்டவங்களோட பேரையும் நான் அதில் எழுதுவேன். அப்போ தான் இந்த உலகத்தில் கெட்டவங்களே இல்லாமல் ஆவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அதில் உனக்கு என்ன யூஸ் அப்படின்னு நம்ம ரியோ கேட்குறான். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தப்பு செய்கிறவங்களையும் நான் தேடி தேடி கொள்ளுவேன். இப்படியும் இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்கான்றதை எல்லாருக்கும் நான் காட்டுவேன். இங்கே தீர்ப்பு வழங்குறது நானாக தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்படி தீர்ப்பு சொல்கிறனால உனக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம ரியோ கேட்குறான். ஏன்னா ஒன்றை மாதிரி எனக்கும் போர் அடிச்சிருச்சு ரியோக். நான் இதை பார்க்கும்போது எதையும் நம்பலை, ஆனால் இப்போ நான் எல்லாத்தையும் நம்புகிறேன். இதில் இன்னும் இந்த நோட்டில் எவ்வளோ பவர் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நான் அவங்க எல்லாரையும் கொன்னுட்டேன். நான் இப்படி பண்ணுறது தப்பா சரியா? இது தப்பு தானா இல்லை சரியா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ புலம்புறான். இல்லை நான் பண்ணது தான் சரி. ஏன்னா இந்த உலகத்தில் தப்பு செய்கிற ஒவ்வொருத்தனும் குப்பைங்க. இந்த குப்பைங்களை அழிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிட்டு இதுதான் சரின்னு நினைக்கிறான். இந்த நோட்டு மற்றவங்க கையில் கிடச்சிருந்துச்சுன்னா என்ன மாதிரி நினைப்பாங்களா? இல்லை வாய்ப்பே இல்லை. இந்த நோட்டு எனக்கானது. என் கையில் கிடச்சனால தான் நான் எல்லாரும் குப்பையும் கொள்கிறேன். இந்த நோட்டு என்னோடது, எனக்கானது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியே ஹீரோ வந்துட்டு பேர் எழுதி ஒவ்வொருத்தங்களையும் கொள்றதெல்லாம் காட்டுறாங்க. நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தனையும் கொள்ளுவேன், தப்பு செய்கிற ஒவ்வொருத்தனையும் கொள்ளுவேன். அப்படி தப்பு செஞ்சா நான் அவனுங்களை கொல்லுவேன்னு தெரியும். அவனுக்கு ஹார்ட் அட்டாக்ல சாவானுங்களும் தெரியும். இந்த உலகத்தில் நல்லவங்க மட்டும் இருக்க மாதிரி ஒரு உலகத்தை நான் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் நல்லவங்க மட்டும் இருக்க புது உலகத்தை கிரியேட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படி பார்த்தா கடைசியாக நீ ஒருத்தன் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு ரியோக் சொல்கிறான். என்ன சொல்கிற ரியோக்? நான் நல்லவனாகி இருப்பேன் ரியோக். ஜப்பான்லேயே நான் தான் நல்லவனாக இருப்பேன். அதே நேரத்தில் இந்த உலகத்தோட கடவுளாக நான் தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மனுஷங்களை பற்றி தெரியும் அப்படின்னு கைக்கெல்லாம் நடங்குது. ரியோக் சொல்கிறான், இனிமே தான் இந்த ஆட்டம் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட முடியுது. உங்களுக்கு என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கும் ஒரே ஒரு கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் எபிசோட் போடுறது என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.